இந்த பறவை காய்ச்சல் நோய்க்கு மருத்துவம் உண்மையை சொல்லணும்னா இந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம் நோய் வந்த கோழியை காப்பாற்ற முடியல. ஏன்னா இந்த கோழி வந்து உயிரோடு இருக்கிற நேரமே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான். 4 மணி நேரத்தில் எப்படி நம்ம கோழியை காப்பாற்ற முடியும்? எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் செட் ஆகல. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்த சுத்தம் பண்ணுறது மட்டும்தான். இடத்த வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுங்கள். ஃபார்மின் மருந்தை கோழிகள் இருக்கிற இடத்துல லிட்டருக்கு 10 ml கலந்து கோழிகள் மேலே ஷெட்டில் எல்லா இடத்துலையும் அடிங்க. கோழிகள் இல்லாத பகுதியாக இருந்துச்சுன்னா 1 லிட்டருக்கு 20 ml கலந்து மருந்து அடிக்கலாம். இதுவும் வந்து ஒரே ஒரு நாள் அடிச்சுட்டு திரும்ப 4 நாள் கழிச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. காலையில் ஈவினிங் 2 நேரம் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் இடத்துல அந்த பறவை காய்ச்சல் உங்கள் பண்ணைக்கு வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற கிருமிகளை நம்ம அழிச்சா மட்டும்தான் கோழிகளை வந்து அடுத்தடுத்த கோழிகளுக்கு பரவாமல் பாதுகாக்க முடியும். கோழிக்கு நோய் வந்துருச்சுன்னா கட்டாயம் காப்பாற்ற முடியாது. இந்த நோய் வந்த கோழிகளை உடனே அப்புறப்படுத்துங்க. அப்புறப்படுத்தாமல் அங்கேயே வச்சுக்கிட்டு அங்கேயே நீங்கள் மருந்தடிச்சு அந்த மருந்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் திரும்ப திரும்ப பரவிட்டே தான் இருக்கும். லேசாக சிம்டம்ஸ் தெரியும். கோழி வந்து நடக்கிறதுலே வந்து அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது, அந்த வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் தெரிஞ்சவொடனே அந்த கோழியை அப்புறப்படுத்துங்க. ஒரு காலையில் 11 மணிக்கு ஒரு மருந்து அடிக்கிறீங்களா, திரும்ப வந்து ஒரு 4 மணி வாக்கில் திரும்ப ஒரு டைம் மருந்தடிங்க. லிட்டருக்கு 10 ml கோழிகள் மேலே அடிக்கிறப்ப, எம்டி ஷெட்டு அந்த மாதிரி இடத்துல அடிக்கிறப்ப லிட்டருக்கு 20 ml கலந்து இந்த ஃபார்மலின் அடிங்க. மற்ற மெடிக்கலில் விற்கிறாங்கள்ல டிஸ்இன்ஃபெக்ஷன் மருந்தெல்லாம் மெடிக்கலில் விற்கிறாங்கள்ல, விலை அதிகமாக இருக்குல்ல, அதை விடவே இந்த கெமிக்கல் கடைகளில் விற்கிற ஃபார்மலின் மருந்து நல்லாவே கேட்குது. நல்ல ரிசல்ட்டும் இருக்குது.